ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற முறுகல் நிலைதான் இன்று உலகளவில் காணப்படுகின்ற செய்தித்தாள்கள் மற்றும் ஏனைய செய்திகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இரு நாடுகளுடைய இராணுவ பலத்தை, பொருளாதார பலத்தையும் ஒப்பிட்டு பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சிலர் அமெரிக்கா நிச்சயமாக இந்த போரிலே வெற்றி பெறும் என்று கருதுகின்ற அதேவேளை ஈரான் மறுபுறத்திலே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்குகின்ற வல்லமை கொண்டது. எனவே நிச்சயமாக இந்த யுத்தம் ஒன்று மூண்டால் அதில் ஈரான் வெற்றி பெறும் என்கின்ற இரு நிலைப்பட்ட கருத்துக்கள் பலருக்கு மத்தியிலே காணப்படுகின்றது. எனவே உண்மையான நிலவரம் என்ன என்பதை இந்த காணொளியின் ஊடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் மீளக்கூடாது என்பதிலே அதிகமான நாடுகள் கரிசனை காட்டுகின்றன. குறிப்பாக ஈரானை சுற்றி இருக்கின்ற நாடுகள், மத்திய கிழக்கில் உள்ள முஸ்லிம் நாடுகள் இந்த யுத்தம் மூடக்கூடாது என்பதிலே அவர்கள் கரிசனையாக இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த யுத்தம் கட்டாயம் நடைபெற வேண்டும் என்பதிலே ஈரானும் அமெரிக்காவும் கட்டாயம் இந்த யுத்தத்திலே அவர்கள் மோத வேண்டும் என்பதிலே விடாப்பிடியாக இருக்கிறது இஸ்ரேல். அதனால் தான் தன்னால் மாத்திரம் இந்த யுத்தத்தில் ஈரானோடு மோத முடியாது. எனவே கட்டாயமாக அமெரிக்காவை எப்படியாவது இதிலே அவர்கள் இழுத்துவிட வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே முக்கியமாக சில அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றத்தை தணித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இரு நாடுகளும் கட்டாயமாக பேச்சுவார்த்தை மேடைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, கட்டார் போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக என்ன அடைவுகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த பேச்சுவார்த்தை உண்மையில் ஒரு தீர்வை நோக்கி அல்லது தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இரு தரப்புக்கும் இல்லை என்பதுதான் அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவாக நாங்கள் காணலாம். இந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு நடைபெற்றது என்பதற்கு சிறிய ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இந்த பேச்சுவார்த்தையினுடைய அமெரிக்காவினுடைய தரப்பிலே கலந்து கொண்ட பிரதான மூவர், அதில் ஒருவர் ஸ்ரீ விட்காஃப், இவர் ஒரு விசேட தூதுவராக இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டிருந்தார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனாக இருக்கின்ற ஜெரட் குஷ்னரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தால், இந்த பேச்சுவார்த்தையினுடைய மொத்த மனநிலையையும் வெளிக்காட்டும் வகையில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார் அட்மிரல் பிராட் கூப்பர். இவர் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதியாக இருப்பவர். ஆனால் இவர் இந்த பேச்சுவார்த்தையில் முழுமையான இராணுவ உடை அணிந்து கலந்து கொண்டிருந்தார். இது சர்வதேச அளவில் பலருக்கும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான உண்மையான உள்நோக்கம் என்ன என்பதை வெளிக்காட்டுவதாக இருந்தது. எனவே இதனை உண்மையில் அமெரிக்காவுடைய பார்வையில் ஈரானை சக்தி கொண்டு அவர்களுடைய பலத்தை காட்டி ஈரானை அடிபணிய வைத்து இந்த பேச்சுவார்த்தையினுடைய தீர்மானங்களுக்கு வருவதாகவே உண்மையில் அந்த அவருடைய ஆடை வடிவமைப்பு காணப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் ஆரம்பம் முதல் அமெரிக்கா தனது கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்களை ஈரான் மீது பிரயோகித்திருந்தார்கள். அதே நேரம் பொருளாதார ரீதியான அழுத்தங்கள், இராணுவ ரீதியான அழுத்தங்கள் என்று பல்வேறு வகையில் எந்த அளவில் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை ஒரு சிறகுடைந்த ஒரு பறவை போன்று அவர்களை அமரச் செய்து தங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் உண்மையில் அமெரிக்காவை சேர்ந்த குழுவினர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். இந்த ஓமானுடைய தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கட்டாருக்கு உடனடியாக அங்கிருந்து விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற போது இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தையாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று இது ஒரு நல்ல தொடக்கம், ஆனால் இது நீண்ட ஒரு நகர்வை, நீண்ட ஒரு கலந்துரையாடலை வேண்டி நிற்கின்றது. நல்ல ஒரு உறவை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நீண்டது ஒரு பேச்சுவார்த்தை இருவருக்கும் இடையில் அவசியம் என்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் அவர் குறித்து காட்டி இருந்தார். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கருத்து தெரிவித்து இது ஒரு சிறந்த ஒரு பேச்சுவார்த்தை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அதே நேரம் அடுத்த வாரம் அளவில் மற்றொரு பேச்சுவார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நான் சொன்னேன், அமெரிக்கா எந்தெந்த அடிப்படையில் ஈரானை இந்த பேச்சுவார்த்தைக்கு பலவற்றை வழங்கி அவர்களை தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க செய்யலாம் என்ற அடிப்படையில் பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கை, பொருளாதார அழுத்தங்கள் என்பவற்றை பிரயோகித்திருந்தார்கள் என்பதை நாங்கள் இங்கு பார்க்க. இந்த நேரத்திலே ஈரான் இதனை எவ்வாறு எதிர்கொண்டது, அதை எதிர்கொண்டு வருகின்றது என்ற விடயத்தை இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்பத்திலேயே அமெரிக்காவினுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பேச்சுவார்த்தை கட்டாயமாக துருக்கியினுடைய இஸ்தாம்புல் நகரத்திலே நடைபெற வேண்டும் என்று அவர்கள் கட்டளையை ஈரானுக்கு வழங்கி இருந்தார்கள். அதே போன்று இந்த பேச்சுவார்த்தை ஒரு பல்தரப்பு பேச்சுவார்த்தையாக இதில் சவுதி அரேபியா, எகிப்து, கட்டார் போன்ற நாடுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பல்தரப்பு பேச்சுவார்த்தையாக அமைய வேண்டும் என்று அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இதற்கு இந்த கோரிக்கையை ஏற்பதற்கு ஈரான் மறுத்திருந்தது. ஈரான் சொன்னது, கட்டாயமாக இந்த பேச்சுவார்த்தை துருக்கி
துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரத்தில் இருந்து இது ஓமானுடைய மஸ்கட் நகரத்திற்கு கட்டாயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இது ஒரு பல்தரப்பு பேச்சுவார்த்தையாக அல்லாமல் இருதரப்பு பேச்சுவார்த்தையாக நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றால் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம் என்று அவர்கள் ஆணித்தரமாக இருந்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் உடனடியாக இந்த கோரிக்கைகளை கேட்டு டொனால்ட் ட்ரம்ப் எரிச்சல் கொண்டு ஆத்திரம் கொண்டு அவர் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாது, இதனை விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய குழு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அவர் கட்டளை பிறப்பித்திருந்தார். எனவே ஒரு கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை கைவிடப்படும் நிலை இருந்தாலும் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தது. எனவே ஈரான் விரும்பியதை போன்று பேச்சுவார்த்தை ஓமானுடைய மஸ்கட் நகரத்துக்கு மாற்றப்பட்டது. அதே போன்று இது ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தையாகவே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் உலகத்திற்கு ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் காட்ட நினைத்தார்கள். அதுதான் கடந்த வருடம் நடுப்பகுதியிலே ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் மேற்கொண்ட 12 நாள் யுத்தத்திற்கு முன்பும் இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தையை அவர்கள் ஓமானுடைய மஸ்கட் நகரத்தில் இதே இடத்திலே அவர்கள் செய்திருந்தார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தை உலகத்துக்கு ஒரு ஞாபகம் மூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஈரான் அந்த இடத்தை மீண்டும் தெரிவு செய்திருந்தார்கள். இது ஒரு ராஜதந்திர ரீதியில் அமெரிக்காவுடைய துரோகத்திற்கு அவர்கள் வைத்த ஒரு செக் என்று நாங்கள் கருதலாம். அந்த அடிப்படையில் இந்த முதலாவது ஈரான் மீது அவர்கள் திணிக்க எத்தனித்த விடயங்களை ஈரான் மிக லாவகமாக கையாண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை கட்டாயம் இந்த காலப்பகுதியில் நடைபெற வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்பியிருந்தார்கள். காரணம், இந்த காலப்பகுதி இப்பொழுதுதான் ஈரானில் மக்கள் எழுச்சி ஒன்று ஏற்பட்டு ஓரளவிற்கு தணிந்திருக்கின்றது. எனவே இந்த மக்கள் எழுச்சி ஏற்பட்டு அரசு ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது. அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் நிச்சயமாக நமது கோரிக்கைகளை இலகுவாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் மிக லாபகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவசரமாக இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்து நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததை போன்று பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்த நேரம் இருந்த நிலைமை அல்ல இப்பொழுது ஈரானில் காணப்படுகின்ற நிலைமை. முற்றுமுழுதாக புரட்சி என்று வர்ணிக்கப்பட்ட புரட்சி இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த புரட்சியை கட்டாயமாக தங்களுக்கு சார்பாக மாறும் என்று அவர்கள் இஸ்ரேலும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததை போன்று மாறவில்லை. மாற்றமாக இந்த மக்கள் புரட்சி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றது ஈரான். எனவே அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். அந்த இடத்திலும் அமெரிக்கா தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்கு தவறிவிட்டது என்றுதான் நாங்கள் கருதலாம். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவு நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை, இது ஒரு காலங்கடத்தல் என்ற விடயத்தை மிக தெளிவாக எங்களுக்கு அடையாளம் காணக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். இந்த பேச்சுவார்த்தை நடந்தது வெள்ளிக்கிழமை. அதனை தொடர்ந்து வந்த சனிக்கிழமை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒரு விசேட வார்த்தை ஒன்றை பிறப்பித்து கைச்சாத்திட்டிருந்தார். அதுதான் ஈரானுடன் பொருளாதார ரீதியாக யாராவது கொடுக்கல் வாங்கல் செய்தால் அவர்களுக்கு எதிராக 25% வரையிலான வரியினை அவர்கள் மீது விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி இந்த பேச்சுவார்த்தை முடிவதற்குள்ளால் தீர்மானம் வந்திருக்கின்றார். எனவே இது ஒரு பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஈரானுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வருகின்ற பொருளாதார ரீதியான நெருக்கடியாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு முடிவை இருவரும் அடைவார்கள் என்பதனை விட எப்படியாவது ஈரானை இந்த பேச்சுவார்த்தைக்குள் கட்டாயம் இழுத்து வர வேண்டும் என்பது நெருக்குவாரத்திற்கு உட்படுத்தித்தான் இந்த அவர்கள் தங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கு தெளிவாக காணலாம். அதே நேரம் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 25% வரி தொடர்பாக சீனா கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் உலக அளவில் இந்த ஈரானோடு தொடர்பில் இருக்கின்ற நாடுகள், ஈரானோடு வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நாடுகளுக்கு 25% கட்டாய வரி என்பதை பெரும்பாலான உலக நாடுகள் கணக்கில் எடுத்ததாக தெரியவில்லை. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் கூட கூறியிருக்கிறார், தங்களுடைய வர்த்தக தொடர்பு ஈரானுடன் தொடர்ந்தும் அது பயணிக்கும் என்று கூறியிருக்கிறார். எனவே இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகள் கூட அமெரிக்காவினுடைய இந்த எச்சரிக்கையை கணக்கில் எடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் கருதலாம். அதே போன்று இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை எப்படியாவது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை அமெரிக்கா செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்க முன்னரேயே அமெரிக்காவினுடைய மிக பிரமாண்டமான USS அப்ரஹாம் லிங்கன் கப்பலை அரேபிய கடலை நோக்கி அவர்கள் நகர்த்தி இருந்தார்கள். இந்த கப்பல் 1989 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கப்பல். சுமார் 1100 அடி நீளம் கொண்டது. இந்த கப்பலை பொறுத்தவரைக்கும் பல விமானங்கள் ஒரே நேரத்தில் தரையிறங்கவும் அங்கிருந்து செல்லவும் முடியுமான மிக பிரம்மாண்டமான கப்பலாக காணப்படுகின்றது. அதே நேரம் இது ஒரு முழுமையான பாதுகாப்பு நவீன கருவிகள் பொருத்தப்பட்ட அதே நேரம் இது ஒரு பாதுகாப்பு நவீன கருவிகள் பொருத்தப்பட்ட ஒரு கப்பலாகவும் இருக்கின்றது. அதே நேரம் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலை சூழ. எனவே மிக பிரம்மாண்டமான
இந்த கப்பலை அவர்கள் ஈரானுக்கு அண்மையில் கொண்ட அச்சுறுத்தும் வகையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த கப்பலை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தி இருப்பதன் நோக்கம், எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நீங்கள் ஏற்காவிட்டால் நாங்கள் உடனடியாக உங்கள் மீது ஒரு போர் தொடுப்போம் என்ற அடிப்படையில் அந்த கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு முன்னர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கப்பல் தொடர்ந்து அங்கு தரித்திருப்பது அவர்களுக்கு அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியில் பாரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த கப்பலை மீண்டும் கொண்டு செல்வதா அல்லது யுத்தம் ஒன்றை நடத்துவதா என்ற இரண்டு தீர்மானங்களுக்கு இடையில் இப்பொழுது அமெரிக்கா இருப்பதாக ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா இந்த கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற அந்த கடல் பிராந்தியத்திலும் அதற்கு அருகாமையிலும் ஸ்மார்ட் மைன்கள் என்று சொல்லப்படுகின்ற கடலுக்கு அடியில் இருந்து வெடிக்கின்ற குண்டுகளை ஈரான் பல்வேறு கடல் பிராந்தியங்களிலே அவர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தேவையான போது இந்த குண்டுகள், இந்த கன்னிவெடிகள், கடலுக்கு அடியில் இருக்கின்ற கன்னிவெடிகள் இந்த கப்பலை நோக்கி தாக்குதல் ஒன்றையும் நடத்தலாம் என்று இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு விடயத்தை அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது கடந்த காலங்களிலே ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் விடயத்தை மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று செறிவூட்டப்பட்ட அணுவினை அவர்கள் வைத்திருப்பதாகவும் ஏற்கனவே அமெரிக்கா கருதியது. எனவே இதனைத்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். எனவே ஈரானுடைய அணு உற்பத்தி தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கடந்த காலங்கள் வலியுறுத்தி இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தையில் முன்வைக்கின்ற மிக முக்கியமான விடயமாக காணப்படுவது ஈரானுடைய மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தான் இப்பொழுது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக எப்படியாவது ஏவுகணை உற்பத்தியை தடுத்து நிறுத்த வேண்டும், அதே போன்று ட்ரோன் உற்பத்தியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. இதனைத்தான் இஸ்ரேலும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் கடந்த 12 நாள் யுத்தத்திலே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவுகளையும் பெரிய நாசங்களையும் ஏற்படுத்தியது ஈரானுடைய ஏவுகணைகள். எனவே இந்த ஏவுகணைகளை ஈரானிடமிருந்து எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இஸ்ரேலுடைய நோக்கம். அதனை அமெரிக்கா ஊடாக அவர்கள் செய்வதற்கு விரும்புகிறார்கள். எனவே இதனை பேச்சுவார்த்தை மேடைக்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார், எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஈரானுடைய ஏவுகணை தொடர்பான விடயங்கள் பேச்சுவார்த்தைக்குரிய விடயங்கள் அல்ல என்று அவர் உடனடியாக மறுத்திருக்கின்றார். எனவே ஈரான் இந்த பேச்சுவார்த்தை எப்படி ஒரு இராணுவ ரீதியாக இந்த பேச்சுவார்த்தை ஒரு பயமுறுத்தி ஈரானை பணிய வைப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய அவர்களுடைய USS அப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்களோ அதே போன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஈரான் அதிநவீன குர்ராம் செஹர் 4 என்கின்ற ஏவுகணையை அவர்கள் பரிசோதித்திருக்கின்றார்கள். இந்த ஏவுகணையை பொறுத்தவரைக்கும் மிக அதிநவீன ஏவுகணையாக இது சொல்லப்படுகிறது. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. இது ஒலியை விட சுமார் 16 மடங்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கக்கூடியது. 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இது பயணம் செய்யக்கூடிய, அதே நேரம் இது வரும் 30 மீட்டர் தூரத்தில் இருந்து மிக துல்லியமாக தனது இலக்கை தாக்கக்கூடியது என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஈரான் தனது பேச்சுவார்த்தை மேடையில் இருக்கின்ற அதே வேளை ஈரான் இராணுவ பலத்தையும் மீண்டும் ஒரு முறை அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதே நேரம் வெனிசுலா நாட்டிலே எப்படி இரவோடு இரவாக அதனுடைய ஜனாதிபதி மதுரோ அவர்களை இரவோடு இரவாக தங்களுடைய மிகவும் பயிற்சி அளிக்கப்பட்ட டெல்டா படையணியை கொண்டு அவர்கள் தூக்கினார்களோ அதே போன்று ஒரு சந்தர்ப்பத்தை ஈரானிற்குள் இப்பொழுது அவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் துர்கிஸ்தான், அதே போன்று ஈராக், சிரியா, லெபனான் போன்ற பிரதேசங்களில் முக்கியமான பிரதேசங்களிலே தனது டெல்டா படையினை அமெரிக்கா நிலைநிறுத்தியிருப்பதாக ரகசியமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இரவோடு இரவாக அவர்கள் சில நேரங்களில் ஈரானுக்குள் உட்புகுந்து அவர்கள் முக்கியமான தலைவர்களை தூக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் இருந்து வருகின்றது. நிச்சயமாக ஈரான் வெனிசுவேலா போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்காவிற்கும் அதனுடைய டெல்டா படைகளுக்கும் வழங்காது என்பதுதான் பலருடைய கருத்தமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ஈரான் அமெரிக்கா மோதலில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது என்ற விடயங்களை நான் மேலே சொன்ன தரவுகளை வைத்து நீங்கள் தீர்மானிக்கலாம். அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அது இராணுவ ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு நாடு என்பதில் மாற்று கருத்தில் உலகில் காணப்படுகின்ற இராணுவ ரீதியான சக்தியாக அவர்கள் தலைமை தாங்குகின்ற சக்தியாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரம் ஈரானை பொறுத்தவரைக்கும் அதிநவீன ஆயுதங்கள் பலவற்றை அவர்கள் உற்பத்தி செய்திருக்கிறார்கள். தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை உற்பத்தியில் உலகில் முன்னணியில் இருக்கின்ற
இருக்கின்ற ஒரு நாடாக ஈரான் காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் குறித்த ஒரு நாடு யுத்தத்திலே மிகவும் பலம் வாய்ந்த நாடாகவும் மற்றொரு நாடு பலம் பொருந்திய பலமற்ற நாடாகவும் இருக்குமானால் இப்பொழுது உலகில் தொழில்நுட்பங்களும் அறிவியல் ரீதியான முன்னேற்றங்களும் அதிகரித்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் எந்த நாடு ராணுவ ரீதியாக பலம் பொருந்தியது என்பதை அவருடைய நவீன கண்டுபிடிப்புகளும் நவீன ஆயுதங்களும் பறைசாற்றும். எனவே ஈரானும் அமெரிக்காவும் ஓரளவு அவர்கள் சமநிலையில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் துணிந்து கூறலாம். அதே நேரம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் மூண்டால் இந்த மத்திய கிழக்கிலே இது ஒரு பாரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்பதிலே மத்திய கிழக்கில் இருக்கின்ற அரபு முஸ்லிம் நாடுகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானின் பக்கத்தில் இருக்கின்ற ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய முழு கட்டுப்பாட்டையும் ஈரான் வைத்திருக்கின்றது. இந்த ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் சுமார் 50 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஜலசந்தியூடாகத்தான் உலகத்திற்கு தேவையான 20 வீதமான எரிபொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே இந்த பிரதேசத்தை ஈரான் தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருமாக இருந்தால் இது உலகளவில் பெரிய ஒரு பொருளாதார சிக்கலையும் அதே போன்று எண்ணெயில் பெரிய ஒரு கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தும். எனவே இந்த யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதிலே மூடாவில் இருக்கின்ற நாடுகள் மும்முரமாக இருக்கின்றார்கள். அதே நேரம் ஈரானுடைய தொழில்நுட்பங்களை நாங்கள் பார்ப்போமானால் ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் மிக மிக எளிமையான தொழில்நுட்பங்கள், மிக செலவு குறைந்த தொழில்நுட்பங்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எப்போதும் தலையீடியாக இருக்கின்றது. ஈரானுடைய தற்கொலை ட்ரோனாக இருக்கின்ற ஷாஹித் 136 என்று சொல்லப்படுகின்ற இந்த ட்ரோனை பொறுத்தவரைக்கும் இதனுடைய உற்பத்தி செலவாக சுட்டிக்காட்டப்படுவது 20,000 தொடக்கம் $40,000 தான். இந்த மொத்தமாக இந்த ட்ரோன் ஒன்றினுடைய உற்பத்தி செலவாக ஈரானுக்கு முடிகின்றது. ஆனால் இதனை சுட்டு வீழ்த்துகின்ற அமெரிக்காவினுடைய ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அது 4 லட்சம் முதல் 16-17 லட்சம் டாலர்கள் வரைக்கும் அதனுடைய பெறுமதி காணப்படுகின்றது. என்று இப்படி இரு நாடுகளும் மிகவும் மும்முரமாக தங்களுடைய இராணுவ ரீதியான தயார்படுத்தலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யுத்தம் ஒன்று வருகின்ற போது இரு இராணுவ வீரர்களுக்கு மாத்திரமல்ல பொதுமக்கள் இதில் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். எந்த நாடாக இருந்தாலும் சரிதான், எந்த பிரதேசங்களாக இருந்தாலும் சரிதான், யுத்தம் ஒன்றினூடாக நிச்சயமாக எந்த ஒரு தீர்வையும் அடைய முடியாது என்பதுதான் உலகம் இதுவரை கண்டுகின்ற உண்மை. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கூறியிருந்தார், தான் ஆட்சிக்கு வந்தால் உலகத்திலே யுத்தங்களை நிறுத்துவதாகவும் எந்த ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டேன் எனவும் கூறியிருந்தார். ஆனால் அவர் உலகத்தில் இப்பொழுது அதிகமாக யுத்தங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருந்து வருகின்றார். ஈரான் அமெரிக்கா போர் என்பது நாம் நினைத்து பார்ப்பதை போன்று இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இடையிலான ஒரு சாதாரண யுத்தமாக அது இருக்காது. பல அப்பாவி மக்களையும் கொன்று வைக்கின்ற அவர்களை சுமார் 10-20 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு யுத்தமாக இருக்கும். எனவே உலக யுத்தங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும். உலக விடயங்கள் தொடர்பாக அடுத்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.